இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. இதில் 4 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இந்திய அணி 3-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றிவிட்டது. இதனையடுத்து இவ்விரு அணிகளிடையிலான 5வது மற்றும் கடைசி T20 போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்றது. இந்த ஆட்டத்திற்கான டாஸில் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. இதையடுத்து இந்தியாவின் தொடக்க வீரர்களாக அபிஷேக் சர்மா மற்றும் சாம்சன் களம் இறங்கினர். இதில் சாம்சன் 16 ரன்னில் அவுட் ஆனார். அபிஷேக் சர்மா துபே இணையும் அதிரடியில் மிரட்டியது. இதில் சிவம் துபே 13 பந்தில் 32 ரன் எடுத்து அவுட் ஆனார். மறுபுறம் அதிரடியில் மிரட்டிய அபிஷேக் சர்மா 135 ரன்களில் அவுட் ஆனார். இறுதியில் இந்திய அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 247 ரன்கள் குவித்தது. இந்தியா தரப்பில் அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா 135 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 248 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. 10.3 ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடித்த இங்கிலாந்து அணி 97 ரன்கள் ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இந்தியா 150 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றியை பெற்றது.